ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவு டு ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபுட்டிங், ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கில் ரெக்டாங்குலர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ஸ்கொயர் ஃபுட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ரெக்டாங்குலர். ஓகே, ரெக்டாங்குலரில் 2 மாடல் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை சுற்றி ஆட்டோமேட்டிக்காக ட்ரா க்ரியேட் பண்ணுறது, ஐ மீன் ஸ்லாபு, இல்லைனா வந்து பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்றைக்கி பண்ண மாடலே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ஸ்கொயருக்கு பக்கத்தில் ரெக்டாங்குலர் வரையலாம். ஓகே, ஸோ இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்து ஸ்கொயர் ஃபுட்டிங். இப்போது ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டிஃபைன் போய் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம் லாஸ்ட் கிளாஸ்லேயே. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் எப்படி நம்ம மாடல் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட்ஸ், அது எங்கே வேணால் இருக்கலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த பாயிண்ட்டை சுற்றி ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது ஸ்கெட்சிங், அப்படி இல்லைனா வந்து கோஆர்டினேட்ஸ் வச்சு மார்க் பண்ணுறது. கோஆர்டினேட்ஸ் வச்சு மார்க் பண்ணுறது இதுதான். இப்போ ஜென்ரலாக இங்கே பாயிண்ட் செட் பண்ணிட்டோம் 0,0. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 மீட்டர்ஸ் வந்து 3/2 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் இருக்குது அப்படின்னா இது 3 மீட்டர், இது 2 மீட்டர். ஸோ ஒரு கோஆர்டினேட்ஸ் 1.5, -1, -1, 1.5, -1, -1.5, -1, -1.5, -1, இந்த x + x -y + y போடுங்களா, அதே தான். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம், எப்படி இந்த பாயிண்ட்டை சுற்றி குயிக்காக வந்துட்டு ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் வரையிறது அப்படின்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணுறோம், ட்ராவில் போயிட்டு குயிக் ட்ரா ஏரியாஸ் அரவுண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ குயிக் ட்ரா ஏரியாஸ் அரவுண்ட் பாயிண்ட் போயிட்டு ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ரெக்டாங்குலர்ஸ் தான். அண்ட் தென் சர்க்குலர் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபுட்டிங் 300 ஆர் 450. நம்ம டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிப்போம் அந்த இடத்துல 415 போட்டு. எக்ஸ் டைமென்ஷனில் வந்து 3 மீட்டர்ஸ் அண்ட் ஒய் டைமென்ஷனில் வந்து 2 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ எஸ் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 3/2 மீட்டர்ஸில் வந்துடும். இது கரெக்டாக 3/2 மீட்டர்ஸ் இருக்கா, அப்படி டைமென்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா டைமென்ஷன் லைன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் 3 மீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் 2 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணி அந்த பாயிண்ட்டை சுற்றி எப்படி நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னா, இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஃபுட்டிங்கில் அது காலம் வந்து சென்டராக இல்லாமல் கொஞ்சம் எசென்ட்ரிக்காக இந்த இடத்துல தள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைமில் வந்து பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட்ஸ், இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போது திருப்பி ட்ராவில் போயிட்டு ட்ரா பாயிண்ட்ஸ். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கோஆர்டினேட்ஸ் எவ்வளோ இருக்குது, 1.5, 1, எக்ஸில் வந்து 1.5, ஒயில் வந்து 1. ஓகே, ஸோ எக்ஸில் வந்து 1.5, ஒயில் வந்து 1. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் தான் கிளிக் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1.5, ஒயில் வந்து 1லேயே வரும். ஓகே, அண்ட் தென் அடுத்த பாயிண்ட் வந்து 1.5, -1. என்ட்ரு கொடுத்துட்டு திருப்பி இதே பாயிண்ட்டை கிளிக் பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா -1.5 என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணணும். அண்ட் தென் இதில் வந்து எக்ஸில் -1.5, ஒயில் வந்து 1 என்ட்ரு கொடுத்துட்டு இதே பாயிண்ட் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம 4 பாயிண்ட் சென்டரோடு சேர்த்து மொத்தம் 5 பாயிண்ட் வரைஞ்சாச்சா. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்லாப் வரையலாம் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா ஸ்லாப்ஸ். ஓகே, ஆர் ட்ரா ரெக்டாங்குலர் ஸ்லாப்ஸ் போய்க்கலாம். இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் கிளிக் பண்ணிவிட்டு அது இங்கே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் வந்துடும். ஓகேவா? இது 2 மெத்தட். இந்த மெத்தடை வந்து நமக்கு காலம் சென்டராக இருந்தால் வரைவோம், இல்லை இன்கேஸ் இந்த காலம் வந்து கொஞ்சம் எசென்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்லாப் வரைவோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து காலம் ஸ்டிஃப் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது மேலே எப்படி நம்ம காலம்ஸ் வரைஞ்சி அதில் எப்படி லோட் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலம் வந்து வரைகிறதுக்கு முன்னாடி காலம் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ டிஃபைனில் போயிட்டு காலம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? டிஃபால்ட்டாக காலம் 1 இருக்குது, இல்லை ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி கொடுத்துவோம். ஆட் நியூ ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு காலமோட சைஸ் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காலம். ஃபார் எக்ஸாம்பிள் 230/450, 3/4க்கு 1.5. ஓகே, ஸோ M25 கிரேட் கான்க்ரீட். மெட்டீரியலில் போயிட்டு M25. அண்ட் தென் காலம் ஷேப் வந்து ரெக்டாங்குலர் தான், சர்க்குலராக எது டி ஷேப்பாக எல் ஷேப்பாக எது கொடுக்குறோமோ அது கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ரெக்டாங்குலர். ஓகே, இது காலம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர், சர்க்குலர், டி ஷேப், எல் ஷேப் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெக்டாங்குலர் காலம் யூஸ் பண்ண போகிறோம். போயிட்டு parallel to 2 axis வந்து 300 கிடையாது, நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 450.
இந்த பக்கத்தில் இருக்க டயக்ராம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். 450 கொடுத்து என்டர். அண்ட் பேரலல் டு 3 ஆக்சிஸ் வந்து 230 mm வித். ஓகே, அண்ட் தென் அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஷோ ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, இன்க்ளூட் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் இது வேண்டாம். ஓகே, ஸோ இது ஓகே கொடுத்துரும். அண்ட் தென் ஓகே, இப்போது இந்த பாயிண்டில் எப்படி நம்ம காலம் வரையலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3D வியூவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ட்ராவில் போயிட்டு ட்ரா காலம்ஸ். ஓகே, ட்ராவில் போயிட்டு ட்ரா காலம்ஸ். அதில் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து காலம் இருக்குது, கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் ப்ராப்பர்ட்டி பிலோ ப்ராப்பர்ட்டி அபவ்னு இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஸ்லாப் டிசைன் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிலோவில் காலம் கொடுப்போம், ஏன்னா காலமுக்கு மேலே ஸ்லாப் இருக்கும். ஆனால் இந்த ஃபூட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்லாப், அந்த ஃபூட்டிங் ஸ்லாபுக்கு மேலே தானே காலம் இருக்கும். ஸோ வந்து ப்ராப்பர்ட்டி பிலோ வந்து நன்னு கொடுத்துடணும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி அபோவில் வந்து நம்மளோட காலம் சைஸ், புரியுதுங்களா? இது வந்து ஃபூட்டிங் ஸ்லாபு, இந்த ஃபூட்டிங் ஸ்லாபுக்கு மேலே தான் நமக்கு காலம் இருக்கும். ஸோ வந்து ப்ராப்பர்ட்டி அபோவில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், காலம் கொடுக்கணும். காலமோட ப்ராப்பர்ட்டி, காலம் பிலோ வந்து நோ கொடுக்கணும், நன். இந்த ப்ராப்பர்ட்டி எப்போ கொடுப்போம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் சேஃபில் வந்து ஸ்லாப், வீட்டுக்கு ரெசிடென்ஷியல் ரூஃப் ஸ்லாப் நீங்கள் மாடல் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி பிலோவில் வந்து கொடுக்கணும். ஸோ ஹைட் பிலோ வந்து 0 மீட்டர், ஹைட் அபோவ் வந்து 3 மீட்டர்ஸ். ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு காலம் ட்ரா ஆகிடும். ஓகே, ஸோ இந்த காலம் தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா லைனாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரூட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரூட் வியூ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டிக் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் பாருங்கள், செட் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ். ஓகே, அது போனோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் எக்ஸ்ட்ரூட் வியூ, ஆப்ஷன்ஸில் எக்ஸ்ட்ரூட் வியூன்னு இருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். விசிபிளாக இருக்குங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இதில் நம்ம ஸ்டிஃப் ஆட் பண்ணலாம். அது 1 செகண்ட் சொல்லிடுறேன் எப்படி ஸ்டிஃப் ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஆஸ் யூஷுவல் ஸ்டிஃப் போயிட்டு எப்படி வரையணும் அப்படின்னா, ட்ராவில் போயிட்டு குவிக் ட்ரா ஏரியா அரௌண்ட் பாயிண்ட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி ஃபூட்டிங் வரல ஸ்டிஃப் எவ்வளோ எக்ஸ் டைமென்ஷன் 0.45 மீட்டர், பிகாஸ் 450/230 தானே காலம் சைஸ். இங்கே வந்து 0.23 கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்டிஃப் வந்துடும். ஓகே, ஸ்டிஃப் க்ரியேட் ஆகலை. ஸோ ஸ்டிஃப் போயிட்டு 0.23 எஸ் என்டர். ஓகேவா? ஸோ அதில் நமக்கு ஸ்டிஃப் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து லோடிங் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைனில் லோட் டேட்டாவில் பாயிண்ட் லோட், பிகாஸ் காலமில் எப்பவும் பாயிண்ட் லோடாக தான் இருக்கும். அதே காலம் அதே லோடு டிசைன் பண்ணுவோம். டெட் வந்து 500. ஓகே, அது வந்து காலம் சைஸ் கரெக்டாக கொடுத்துருவாங்க 450/230. இது ரெக்டாங்குலர் காலம் இந்த டேரக்ஷனில் ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸில் 450 ஒயில் 230 கொடுக்குறோம். இதுவே காலம் உங்களுக்கு இப்படி ரொட்டேட் ஆகிருந்ததுன்னா எக்ஸில் 230 ஒயில் வந்து 450 கொடுக்கும். ஓகேவா? பிகாஸ் எந்த டேரக்ஷனில் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். கொடுத்துட்டு ஓகே, லோட் ஆக்ட் ஆகிருக்கு. சேம் இப்போ நம்ம பிளான் வியூவில் வச்சுட்டு திருப்பி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட் லைவ் லோட் ஒரு 250 கொடுத்துட்டு ஓகேவா? ஸோ நமக்கு 2 லோடு ஆட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் வியூ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலம் இந்த எஸ்பிசி கொடுக்கணும். ஓகேவா? ஐ மீன் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஃபூட்டிங் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது. அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த 2 ஸ்லாபை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அசைனில் போயிட்டு சப்போர்ட் டேட்டாவில் சாயில் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த சாயில் ப்ராப்பர்ட்டியில் உங்கள் எஸ்பிசி 150னா 150, 200னா 250, சாரி 200 நம்ம அதை எப்படி சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 செகண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த காலம்ஸ் இந்த ஃபூட்டிங் ஸ்லாப் சுற்றி ++ஆக இருக்கும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா எஸ்பிசி சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி சாயில் சப்ரேட் மாடல்ஸ் வந்து அசைன் ஆகிடுச்சு அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ லோட் கொடுத்துட்டு ஸ்லாப்ஸ் வரதுட்டு ஸ்டிஃப் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரன்னில் போயிட்டு ரன் அனலைஸ் பண்ணுவோம். சாயில் ப்ரெஷர் செக்கும் டிஃப்ளெக்ஷன் செக்கும் பண்ணுவோம். ஓகேவா?
ஸோ அனலைஸ் ஆகுது. அனலைஸ் ஆகும்போது நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் க்ரீன் கலரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3, அதாவது 3 mm தான் இருக்குது. ஸோ வெரி சேஃப். பிகாஸ் ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னா 25 mm வரைக்கும் அலோவபிள். ஓகே, இப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் செக்கில் பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் சாயில் ப்ரெஷர் செக்கில் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஷோ ரியாக்ஷன் போனோம் அப்படின்னா லோட் காம்பினேஷனில் சாயில் ப்ரெஷர் போகணும். பாயிண்ட் ரியாக்ஷன் கிடையாது, சாயில் ப்ரெஷர். இது லோட் காம்பினேஷன் நேம் மாற்றிக்கோங்க. டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு தான் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது? 100 தான் இருக்குது. ஸோ நம்மளோட எஸ்பிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா 200. இந்த லிமிட், இதில் வர்ற லிமிட் வந்து நம்மளோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி விட எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி எக்ஸீட் ஆச்சுன்னா நம்ம ஏரியா ஆஃப் ஃபுட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 98, 100னே வச்சுப்போமே. ஸோ நம்மளோட எஸ்பிசி வந்து 200, பட் இதில் 100 தான் வருது. ஸோ வெரி சேஃப். ஓகேவா? இப்போ நான் வந்து நம்ம 2 செக் பண்ணியாச்சு. ஒன்று டிஃப்ளெக்ஷன் செக், இன்னொன்று வந்து சாயில் ப்ரெஷர் செக். இப்போ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலம் ஸ்ட்ரிப் வரையும். எதுக்காக அப்படின்னா ஏஎஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, காலம் ஸ்ட்ரிப் எப்படி வரையணும் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப். ஓகேங்களா? ஸோ ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப். ஃபஸ்ட்டு ஏ ஸ்ட்ரிப் லேயர் ஏன்றது எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்ட்ரிப் லேயர் பின்றது ஒய் ஆக்சிஸ். ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரிப் லேயர் ஏ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 meters இருக்கா. ஸோ வந்து 1 என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். ஓகே, அண்ட் தென் மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? என்ட்ரி கொடுத்துட்டு இப்போது ஸ்ட்ரிப் லேயர் பிக்கு மாற்றிக்கோங்க. பிக்கு மாற்றிட்டு இங்கே வந்து 1.5 கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபூட்டிங்கோட சைஸ் 2 meter by 3 meter இருக்கா. ஸோ அதுக்காக தான் என்டர். அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு என்டர். இப்போ நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படின்னா திருப்பி செட் டிஸ்பிளே ஆப்ஷன் இங்கே இருக்கும் டிக்கு மாதிரி, அதை செலக்ட் பண்ணிட்டு ஷோ வித் டிசைன் ஸ்ட்ரிப் ஆப்ஷனில் ஷோ வித்ன்னு இருக்கும். ஷோ வித் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இதோட மீனிங் வந்து கரெக்ட். இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஸ்ட்ரிப் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம HOSD 500 என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ண போகிறோமோ அதை அசைன் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீபார் மெட்டீரியல் வந்து டிஃபால்ட்டாக ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது பட் நமக்கு வந்து என்ன வேணும்? HOSD 500. ஓகே, ஸோ அது கொடுத்துட்டு ஓகே அண்ட் தென் ஓகே அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் செக் பண்ணிக்கோங்க. போயிட்டு HOSD 500. ஓகே அண்ட் தென் ஓகே. இப்போ இந்த அண்ட் தென் ஃபூட்டிங்கும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபூட்டிங் ஸ்லாப் ப்ராப்பர்ட்டி எஸ்பிசி எல்லாம் வந்திருக்கும். அண்ட் தென் ஜாமெட்ரி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது டிசைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீபார் மெட்டீரியல் வந்து HOSD 500. இந்த ஸ்லாப் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணணும். டிசைனில் போயிட்டு ரீபார் மெட்டீரியல் மாற்றணும். மாற்றிட்டு ஓகே ஓகே. இப்போது ரனில் போயிட்டு ரன் அனலைசிஸ் அண்ட் டிசைன். ஸோ ஆஸ் நமக்கு வந்துடும். இப்போ இந்த செக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பஞ்சிங் ஷியர் செக் பண்ணணும். ஓகே, ஸோ டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ பஞ்சிங் ஷியர் டிசைன். நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 0.506, 0.596. ஸோ வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபூட்டிங்கோட டெப்த்தை கம்மி பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 450 கொடுத்துக்கோமா, அது 375 மாற்றலாம். அப்படி இல்லைனா 300 மாற்றலாம். ஓகே, இந்த பஞ்சிங் ஷியர் வேல்யூ வந்து 0.9க்கு கம்மியாக இருக்கணும். 1 தான் அலோவபிள் லிமிட். பட் நம்ம சேஃபாக டிசைன் பண்ணுறோங்கிறதுக்காக 0.9க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு இது பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னா ரனில் போயிட்டு ரன் டீட்டெயிலிங். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஏரியா வந்துடும். இதில் போய்ட்டு ஃபூட்டிங் வியூவில் போய்ட்டு ஃபூட்டிங் லேஅவுட் பிளான், ஃபூட்டிங் டேபிள். ஓகேவா? இது ஃபூட்டிங் 1ன்றது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஸ்கொயர் ஃபூட்டிங். இது ஃபூட்டிங் 2ன்றது இப்போ பண்ணுறது நம்மளோட ஃபூட்டிங். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே லோட் கொடுத்துருக்கறதுனால நமக்கு இதே மாதிரி காமிக்குது. ஸோ இதில் என்ன தேவைப்படுது அப்படின்னா 10 bar of 16 mm அண்ட் 8 bar of 16 mm தேவைப்படுது. நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் பார்ஸை வச்சு இந்த லென்த்தை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேசிங் கிடச்சிடும். ஓகே, இது பார் ஏ பார் பி அண்ட் தென் பில் ஆஃப் குவான்டிட்டி. டோட்டலாக 2 ஃபூட்டிங்க்கும் சேர்த்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 16 mm பார் வந்து 126 மீட்டர் தேவைப்படுது.
0.2 டன் 200 கிலோ. ஓகே, ஸோ இதில் ஸ்லாப் மேக் கட்டில்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது டாப்லேயும் பாட்டம்லேயும் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். இது ரீபார் டிஃபால்ட்டாக ரீபார் ஷேப்ஸ் இதெல்லாம். ஓகேவா, இது வந்து கோடு, அதோட ரீபார் ஷேப். ஜென்ரல் நோட்ஸ், ஃபூட்டிங் என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்ட்ரென்த்து, கிளியர் கவர் எவ்வளோ அப்படின்றது. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ ஏஎஸ்டி வருதுன்னு மேனுவலாக கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு டயக்ராம் எப்படி இருக்குது, இதில் ஏஎஸ்டி எவ்வளோ வரும் அப்படின்ற பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் ஷோ ஸ்லாப் டிசைன். ஓகே, ஷோ ஸ்லாப் டிசைன் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பிளான் வியூவில் வச்சுக்கோங்க, எக்ஸோ கிளிக் பண்ணி. ஓகே, இப்போது இதில் 2 மெத்தட் எனக்கு சொன்னோம், ஸ்ட்ரிப் பேஸ்ட் ஒன்று, ஃபைனல் எலமெண்ட் பேஸ்ட் ஒன்று. இப்போ நம்ம வந்து டிசைன் ஸ்ட்ரிப், அதாவது காலம் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் ஸ்ட்ரிப் பேஸ்ட் மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவோம், அதுதான் அந்த எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிப் பேஸ் கொடுத்துட்டு இம்போஸ் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது நமக்கு எக்கனாமிக்கலாக நமக்கு தேவை. ஓகே, ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து டாப் அண்ட் பாட்டம் பார் ரெண்டுமே கொடுப்போம். பட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தோன்னா டிசைன் பண்ணுறதுக்கு டாப் பார் எடுத்துக்க மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து பாட்டம் பார் மட்டும் ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கில் தேவைப்படும். கம்பைன் ஃபுட்டிங் இல்லை மேட் ஃபுட்டிங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பார் தேவைப்படும். ஓகே, ஸோ வந்து ஷோ பாட்டம் ரீபார் கொடுத்துட்டு இது ஷோ ரீபார் இன்டென்சிட்டி ஏரியா பர் யூனிட் வித், அதாவது ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ஏஎஸ்டி தேவைப்படும் அப்படின்றத காமிக்கும். ஃபஸ்ட்டு லேயர் ஏக்கு மட்டும் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் மீனிங். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மினிமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 23 ஒரு 2-3 நாள் போட்டால் போதும். பாட்டமில் என்ன மீனிங் அப்படின்னா 717 690 சென்டர் கிட்ட வரும்போது ஒரு 670 mm² per மீட்டர் தேவைப்படுது. இதுவே லேயர் பியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீசன் எவ்வளோ தேவைப்படுதோ அதே சேம் 670. ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள் நமக்கு காலம் ஸ்டிஃபாக வர்றதுக்கும் ரியல் காலம் மாடல் பண்ணதுக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் ஏஎஸ்டி அப்படி தான் காமிக்குது. ஆனால் என்ன இதில் வரும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த காலமோட செல்ஃப் ஹைட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளிந்த் லெவல்லேருந்து ஃபூட்டிங் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஃபூட்டிங் வரைக்கும் போகிற அந்த காலமோட செல்ஃப் ஹைட்டையும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள், அரௌண்ட் 1030 தேவைப்படுது. இந்த இடத்துல 800-900 தேவைப்படுது. ஸோ அதான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிஸ்பிளே டைப்பில் ஷோ டேபிள் ஏரியா ஷோ டோட்டல் ரீபார் ஏரியா ஃபார் ஸ்டெப் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு. இது வந்து ஷோ நம்பர் ஆஃப் பார்ஸ். இப்போ நம்ம வந்து 16 mm யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபுட்டிங் ஸ்லாபுக்கு போத் டாப் அண்ட் பாட்டம் 16 கொடுத்து அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா 8 நம்பர் ஆஃப் பார்ஸ் தேவைப்படுது பாட்டமில். ஓகே, அண்ட் தென் டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 தேவைப்படுது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் பாரை வச்சு நம்ம வந்து லென்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸிங் எவ்வளோ அப்படின்றது கிடச்சிரும். இல்லை நம்ம இதிலே டிசைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷோ ரீபார் அபோவ் ஸ்பெசிஃபிக்கல் நன்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு டிப்பிக்கல் யூனிஃபார்ம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பெசிஃபைட் பிலோ. ஓகே, கொடுத்து நம்ம இதில் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 16 mm, போத் 16 mm 16 mm கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸ்பேஸிங் வந்து 200 கொடுங்க. போத் டாப் அண்ட் பாட்டம் ஸ்பேஸிங் வந்து 200 கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏன் ரீசன் அப்படின்னா இந்த காலமோட வெயிட் இருக்குது. பட் இதில் வந்து காலமோட வெயிட் இல்லாதனால நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து காலமோட வெயிட் இருக்குது. டிஃபால்ட்டாக ஏன் நம்ம வந்து ஸ்டிஃப் மட்டும் வரைகிறோம் அப்படின்னா ஈடாப்ஸ்லேயே நம்ம மாடல் ரிசல்ட் எடுக்கும் போதே பேஸ் ஆஃப் த ஃபூட்டிங்கோட அந்த காலம் ரியாக்ஷன் சேர்த்து தான் வரும். ஸோ இந்த இதில் தனியாக நம்ம காலம் மாடல் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் ஸ்டிஃப் வரைகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நமக்கு பத்தலை. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், ஸ்பேசிங் பாட்டமில் வந்து ஒரு 175 கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த காலம் ஃபூட்டிங்க்கு வந்து 200 mm ஸ்பேசிங்கும் இதில் வந்து உங்களுக்கு 115 தேவைப்படும். ஸோ இப்போ தெரியுது உங்களுக்கு இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 மீட்டர் வரைக்கும் போனீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அவ்வளோவா தேவைப்படாது. என்ன மீனிங் அப்படின்னா ஃபூட்டிங்க்கு பாட்டமில் மட்டும் தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம பாட்டம் மட்டுமே செக் பண்ண போதும். இதில் நீங்கள் டாப்பில் எந்த வேல்யூ இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பாட்டமில் மட்டும் எவ்வளோ ஏரியா தேவைப்படுன்றதை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் எப்படி நான் பார்க்குறது. ஸோ இந்த 2 வீடியோவில் ஐசோலேட்டட் ஸ்கொயர் ஃபூட்டிங் ஐசோலேட்டட் ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி கம்பைன் ஃபூட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.